சங்கீதம் 65:9-10. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. இங்கே ஒரு நதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவ நதி, பரிசுத்த ஆவியானவர் நதி. என்ன நதி? தேவ நதி. எல்லாம் சொல்லுங்க, தேவ நதி, பரிசுத்த ஆவியானவரின் நதி. அந்த நதியை குறித்து போன வாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா? முடிக்கும் போது சொன்னேன் இல்லையா? நதி செய்கிற 2 முக்கியமான காரியங்கள். நதி செய்கிற முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆற்றுல தண்ணி திறந்து விடுறாங்க இல்லையா? டேம் ஃபுல்லாக ஆயிடுச்சு, திறந்து விடுறாங்க. திறந்து விடும் பொழுது தண்ணி ஃபோர்ஸ் அடிக்குது. அப்படி ஃபோர்ஸ் அடிக்கும் போது நதி செய்கிற 2 முக்கியமான காரியங்கள் என்னன்னா, ஒன்று, ஏற்கனவே அந்த நதி ஓரத்தில் இருக்கிற அந்த நதி முழு கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா குப்பை, அழுக்கு, டஸ்ட் எல்லாத்தையும் அடித்து இழுத்து கொண்டு போய் எங்கே போட்டுருது? ராமேஸ்வரம் கடலில் கொண்டு போயிட்டு செஞ்சுருது, அங்கே போட்டுருது. இது ஒன்று செய்யுது. ஆமே. 2வது என்ன செய்யுதுன்னா, இந்த நதி எதை எடுத்துட்டு வந்துச்சோ அதை அங்கே வச்சுட்டு போயிடுது. எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் எதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு போகணுமோ எல்லாத்தையும் நதி என்ன செஞ்சிருது? பிடுங்கிட்டு போயிடுது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி பிடுங்கி வெளியில எரிஞ்சிடும். தேவ சித்தம் என்கிற அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் வச்சுட்டு போயிடும். ஆமென். செழிப்பு அங்க வச்சிரும், ஐஸ்வர்யத்தை அங்க வச்சிரும். அதனாலதான் எதுக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானவரே, உம்முடைய தேவ நதி என் வாழ்க்கையில் என்ன செய்யிட்டு பாய்ந்து ஓடட்டும். நான் சொல்றேன், பரிசுத்தமாய் வாழ்வது எளிமை. பரிசுத்தமா வாழ்றதா பாருங்க சிக்கல் ரொம்ப. அது தேனியில, அள்ளி நகரத்தில் என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? எளிமை. எளிமை எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அதிகமாக அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவே தேவ நதி உங்க வாழ்க்கையில பாய்ந்து ஓடும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியம் எல்லாம் என்ன செஞ்சு வெளியில எல்லாம் ஓடிடும், அசுத்தங்கள் எல்லாம் ஓடிடும். இப்ப வாழ்க்கையை பார்த்தா பச்சை பசேர்னு செழிப்பா இருக்கு. பார்க்கறதுக்கெல்லாம் அடேங்கப்பா எப்படி இருந்த வாழ்க்கை. அதனால தான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபியுங்கள். ரூமை போட்டுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. உடம்பு வலிக்குதே, டயர்டா இருக்குதே அப்படி என்ன செய்யாதீங்க, படுக்கைக்கு போயிடாதீங்க. உட்காந்து அந்நிய பாஷை நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, படுக்கைக்கு போங்க. ஆமே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். எப்படி செழிப்பாக்குகிறீர்? மிகவும். இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. மிகவும். தேவ நதியினால். எல்லாம் சொல்லுங்க, தேவ நதியினால். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நீர் அதை திருத்தி என்ன செய்து, என்ன செய்யறாரு? ஆண்டவர் திருத்துறாராம். எப்படி திருத்துறாரு? தேவ நதி உங்க வாழ்க்கையில ஓட விட்டு. தேவ நதிய, அதனால தேவ நதி உங்க வாழ்க்கையில ஓடுறதுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்களே திருந்திடுவீங்க. பாஸ்டர் திருந்த முடியலையே பாஸ்டர், அந்த மூக்கு பொடியை விட முடியலையே பாஸ்டர். எதை விட முடியல? அந்த சொக்கலால் பீடி, அந்த சிப்பி பீடி, அந்த சிகரெட்டு, அந்த வெத்தலை பாக்கு என்ன செய்ய முடியல? விட முடியலே பாஸ்டர். திருந்தன்னு நினைக்கிறேன், திருந்த முடியல பாஸ்டர். உங்களை திருத்துறதுக்கு பரலோகத்தின் தேவன் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா தேவ நதி.
தேவநதி உங்க இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடுவதற்கு இடம் கொடுங்கள். ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அசைவாடுக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். குஞ்சுகள் வெளியே வருவதற்கு அந்த முட்டை என்ன செய்யணும்? நாங்கள் பத்திரமா உள்ள வைக்கணும். வச்ச அற்புதமான குஞ்சுகள் என்ன செய்யும்? வெளியில வரும். ஆமென். கர்த்தர் அதை என்ன செய்கிறாராம்? திருத்துகிறாராம். அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். எதை விளைவிக்கிறாரு? இப்ப எல்லாம் திருந்திருச்சு, எல்லாம் சரியாயிருச்சு. இப்ப வாழ்க்கையில பார்த்தா என்ன முளைக்குது? தானியங்கள் முளைக்குது, ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அடுத்து வாசிக்கிறேன் கவனிங்க. அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலுகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசுறாருங்க. ஏதோ நம்ம ஊர்ல நெல் இருக்கு பாருங்க, அதை குறித்து பேசல. நெல் சோளம் விளையிறத பத்திலாம் ஆண்டவர் இங்க பேசல. உங்க வாழ்க்கை செழிப்பாகிறது குறித்து இங்க பேசுறாரு. அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நதியை ஓட விட்டு, இந்த நதி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் செழிப்படைவீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்படைய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா காரங்களை பற்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். தூய ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே அசைவாடும் உடைய நதி என் வாழ்க்கையிலே பாய்ந்து ஓடுவதாக. என்னை நீர் திருத்தி என்னை செழிப்பாக்குகிறீர். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல இருந்து நாம் தொடர்ந்து ஆரம்பிப்போம். இதே வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில்